சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி பார்வதியை பார்க்கறதுக்காகவும் மனோஜை பற்றி பேசுகிறதுக்காகவும் எப்படியாவது பார்வதி கிட்ட பேசி புரிய வச்சா விஜயாத்தை மனசு மாறுவாங்கன்ற நம்பிக்கையில் பார்வதி வீட்டுக்கு பார்வதி கிட்ட பேசுகிறதுக்காக ரோகிணி கிளம்பி வராங்க. ரோகிணி வரதை பார்த்துட்டு இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்ன பார்வதி, மறுபடியும் ரோகிணி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க? இவங்க வந்தாலே ஏதாவது பிரச்சனை வருமே, இவங்க கிட்ட இப்போ நீங்கள் பேசுகிறதே இல்லையே, அப்புறம் எதுக்கு இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க சிவன். உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, பார்வதியத்தை நான் வரலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, வாமா ரோகிணி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ நல்லா இருக்கியா, எங்கே தங்கியிருக்க, எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாதுமா, ஏன்னா நீ இப்போ எங்கே தங்கியிருக்க, யார் உதவி செய்கிறாங்கன்ற உண்மை தெரியாது. ஆனால் விஜயாவு மேலே ரொம்பவே கோபமாக இருக்கா. என்னம்மா என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நான் எதுக்காக உங்களை பார்க்க வருவேன், எப்படியும் என்னையும் மனோஜையும் நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ரோகிணி, என்கிட்ட உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, பார்வதியத்தை நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். மீனாக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் பேசினேன், அவங்க யாரும் என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க. நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு தான் வந்தேன். ஆனால் எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க, இந்த வீட்டில் தங்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புனீங்க. எனக்கு பணம் வேண்டான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இப்போ என் நிலமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சீக்கிரமாகவே மறுபடியும் நானும் இங்கே மனோஜும் கோர்ட்டுக்கு வர வேண்டிய வேலை இருக்குது. அந்த சமயம் மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் ரோகிணி கூட தான் என் வாழ்க்கையை பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு விஜயாத்தை மட்டும் இல்லை மனோஜும் நினைக்கிறாரு. அப்படிலாம் நடந்தா என் வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியல. என்னை நம்பி என் அம்மா மட்டும் இல்லை, கிருஷ்ணும் இருக்கான், உங்களுக்கு தெரியும்ல. இங்கே மனோஜ் எப்படியாவது எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாரு. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் மனோஜை இன்னுமே விரும்புகிறேன். மனோஜ் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வரணுன்றதுக்காக எவ்வளவோ நான் பொய் சொல்லியிருக்கேன். அண்ணாமலை அங்கிள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி, இப்போ தான் என் வேலையை பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் உனக்கு உதவி செஞ்சால் எனக்கு விஜயாவால் மட்டும் இல்லை மனோஜாலையும் நிறைய பிரச்சனை வருமா? என் பையன் என்கிட்ட பேசுகிறதில்ல, என் மருமக என்னை கண்டுக்கிறதே இல்லை. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். நீ விஜயா வீட்டில் உள்ள எல்லாரையும் எவ்வளோ ஏமாத்திருக்க, பொய் சொல்லியிருக்க. அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்ருக்க. இப்போவும் என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நீ மனோஜ் கூட உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிற. ஆனால் மனோஜுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு விஜயா நினைக்கிறா. இதில் இந்த பிரச்சனையில் நான் எப்படிமா தலையிட முடியும், உனக்கு எப்படிமா என்னால் உதவி செய்ய முடியும்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி பேரதிர்ச்சியோடு கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க, மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களா? நான் மனோஜை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் மனோஜ் டிவோர்ஸ் கொடுக்கவே இல்லையே, எனக்கு பிரச்சனை செய்யணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டு மனோஜ் என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறாரா? என் வாழ்க்கைக்காக மட்டும் பொய் சொல்லலை. மனோஜ் எப்பயும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், என்னை மட்டும் புரிஞ்சிக்க கூடாது, என் பையன் கிருஷியும் புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பொய் சொன்னேன். ஆனால் இப்போ என் நிலைமையை பாருங்கள், நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களா? இப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். நல்ல வேலை உங்களை பார்க்க வந்ததால் இந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது. எப்போ இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, இன்றைக்கி வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு, இங்கே விஜயா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கும் தெரிய வந்தது. உடனே ரோகிணிக்கு இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கலையேன்னு சொன்னேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உன்னை பற்றியோ மனோஜை பற்றியோ விஜயா கிட்ட எப்படிமா பேச முடியும்? இப்போ ஏற்கனவே மீனா அந்த வீட்டில் இல்லைன்னு வீட்டில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் மீனா அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வந்தால் மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை வருன்றதுக்காக தான் இங்கே விஜயா கண்டுக்காமல் இருக்கான்னு எனக்கு தெரியும். மீனா பொறுப்பான மருமக, மீனாவையே புரிஞ்சிக்காமல் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டா விஜயா. உனக்கு மட்டும் அந்த வீட்டில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இடம் கொடுப்பான்னு எப்படிமா நீ எதிர்பார்க்க முடியும்? அதனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உனக்காக மட்டும் இல்லை, மனோஜுக்காகவும் நான் விஜயா கிட்ட பேச முடியாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது, அந்த வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்க தெரியாமல் நீ பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை எல்லாரும் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேலே உன்னை பற்றி நான் எப்படி விஜயா கிட்ட பேச முடியும்? அப்படியே பேசினாலும் விஜயா என் மேலே கோவப்படுவா. உனக்காக விஜயா கிட்ட நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும்.
அதனால நீயே யோசிச்சு இந்த பிரச்சனைக்கு நீதாம்மா வந்து இந்த பிரச்சனைய சமாளிக்கணும். இதுக்கு மேல என்னால உதவி செய்ய முடியாது. நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க. காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? அப்படின்னு கேட்குறாங்க. காஃபி எல்லாம் வேண்டாம். நீங்க என் மேல உண்மையாவே அக்கறை வச்சிருந்தீங்கன்னா, விஜயா உங்க ஃப்ரெண்டு தானே. அவங்க கிட்ட பேசி எப்படியாவது என்ன அந்த வீட்டுக்கு மருமகளா வர வைக்கணும். நீங்க சொன்னா விஜய் அத்தை கேட்பாங்க. இங்க மனோஜுக்கு கண்டிப்பா இந்த கல்யாணத்த நடக்க நான் விடவே மாட்டேன். அப்படின்னு ரோகிணி பார்வதி கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி, நீ ஏம்மா அழுகுற? இப்ப அழுது என்னம்மா பிரயோஜனம்? என்கிட்ட வந்து உதவி கேட்குற. ஆனா உனக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில நான் இல்ல. வேணும்னா உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நீ என்கிட்ட உதவி கேட்டு என் வீட்டுக்கு வராதம்மா. இதெல்லாம் விஜயாவுக்கு தெரிஞ்சா எனக்கும் பிரச்சனை வரும். மனோஜோட வாழ்க்கையை பத்தி விஜயா இப்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் மீனாவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. நீ யோசிச்சு பொய் சொல்லாமல் இருந்திருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஏற்கனவே உனக்கு கல்யாணமான உண்மையை சொல்லி மனோஜை ஏமாத்தாம பொய் சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்கணும். நீ தான் அப்படியெல்லாம் செய்யலையேம்மா. இப்போ உட்காந்து அழுது என்னம்மா பிரயோஜனம்? என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்க. ஆனால் உனக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில நான் இல்லை. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, நீங்களும் நல்ல கதை சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது. நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறீங்க. ஆனால் இப்போ சரியாக வேலைக்கு போக முடியாமல் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? இந்த நிலமையில கூட நீங்கள் உதவி செய்யலைன்னா அதுக்கப்புறம் மனோஜ் நினச்ச மாதிரியே விஜயா நினச்ச மாதிரியும் கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்றைக்கும் நான் மனோஜ் கூட அந்த வீட்டுக்கு மருமகளாக போகவே முடியாது. அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி பேசுவீங்கன்னு நினைக்கவே இல்லை பார்வதியத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையோடு பேசுகிறாங்க ரோகிணி. என்னம்மா செய்கிறது? நீ எங்கள் வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சா கூட விஜயா உடனே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிருவா. நீ முதல்ல கிளம்புமா. உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேளு. அதை விட்டுட்டு உதவி கேட்டு மட்டும் வராத ரோகிணி. ஏன்னா நீ அந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளா, மூத்த மருமகளா இருந்து அந்த குடும்பத்துக்காக உதவி செஞ்சிருந்தனா பரவாயில்ல. நீ நிறைய பிரச்சனை செஞ்சிருக்க, பொய் சொல்லியிருக்க. உனக்கு எப்படிம்மா நான் வந்து உதவி செய்ய முடியும்? இங்கேருந்து கிளம்பிடு ரோகிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பார்வதி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ரோகிணிக்கு தெளிவாக புரிய வருது. விஜயா நினைக்கிற மாதிரியே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சா நான் பொறுமையாக இருப்பேன்னா என்ன? மனோஜ் மறுபடியும் என்னை வந்து மனசு மாறி ஏற்றுக்கணும். இல்லையா இந்த பிரச்சனை மனோஜுக்கும் விஜயாத்தைக்கும் தான். நான் இதுக்கு மேலே யார்கிட்டையும் உதவி கேட்குறதா இல்லை. பார்வதி அத்தை என்னை புரிஞ்சுப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சேன். அவங்க கூட என்னை புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டாங்க. இனி யார்கிட்ட உதவி கேட்குறது? யாரும் எனக்காக விஜயா கிட்ட பேச போகிறதில்ல. அப்படியே பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு விஜயாத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆமாம், என்னை மறந்துட்டு மனோஜ் எப்படி இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லலாம்? வேற ஒரு வாழ்க்கை கிடைக்கிற சந்தோஷத்துல தான் மனோஜ் எப்படியாவது எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. மனோஜும் மனோஜுடைய ஃப்ரெண்டும் என்னென்ன பிரச்சனை செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம நான் கண்டிப்பாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவும் மாட்டேன். மறுபடியும் விஜயா வீட்டுக்கு மருமகளாக போக தான் போகிறேன். இவங்க என்ன செஞ்சாலும் சரி பொறுமையாக இருந்து அந்த வீட்டில் நான் வந்து மருமகளாக போனாதான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரோகிணி. தன்னுடைய வீட்டுக்கு வந்த ரோகிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி அத்தைக்கிட்ட நம்ம போய் பேசினதுக்கு அப்புறமா அவங்க உதவி செய்யலைனாலும், ஆனால் மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்துருக்காங்க. சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுதுன்ற உண்மையை சொன்னாங்கல்ல. இப்படிலாம் மனோஜ் இவ்வளோ சீக்கிரத்தில் என்னை மறந்துட்டாரே. அதனால தான் நான் ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேசாமல் என்னை மனோஜ் வந்து ஏமாத்திரம் திட்டம் போடுறாரா? மனோஜுக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு விஜயா நினைக்கிறாங்க. அப்புறம் என் வாழ்க்கை என்னாகுன்றத அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா இனியும் பொறுமையாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க இங்கே வந்து ரோகிணி. அந்த சமயம் இங்கே கிரிஷ் வந்து, அம்மா என்னம்மா பிரச்சனை, ஏம்மா அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, கிரிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீங்கள் வர வர என்கிட்ட பேசுகிறதும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லை, எப்போ பார்த்தாலும் ரொம்பவே யோசிக்கிறீங்க. ஸ்கூலில் எப்பயும் என்னை நீங்கள் தானே கூப்பிட வருவீங்க. இப்போ பாட்டி மட்டும்தான் வராங்க. நீங்கள் என்னை பார்க்குறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. நம்ம ஒரே வீட்டில் தானே இருக்கோம். நீங்கள் ஏம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கம்மா. இப்போ தான் உங்களை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரியும்ல. பேசாமல் நம்ம மீனாத்த வீட்டுக்கே போயிடலாம். அவங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க. நம்ம இனி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவங்க எல்லாரையும் பார்க்கணும். இங்கே வந்து அண்ணாமலை தாத்தா, முத்து மாமான்னு எல்லார்கிட்டையும் பேசணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குமா. நம்ம வீட்டுக்கு போகலாமா? எதுக்கு நம்ம இங்கே தங்கியிருக்கோம்? சீக்கிரமாக என்னை மீனாத்த வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிரிஷ். உடனே ரோகிணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, கிரிஷ் நானும் அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போகணும். அங்கே நான் போகும்போது உன்னையும் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் மனோஜும் விஜயாவும் செய்கிற பிரச்சனையால் இதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் நடக்குமா? முத்து மாமா, மீனாத்த என் மேலே அவங்களுக்கு நிறைய அக்கறை இருக்குது. இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் கூட உடனே வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் அண்ணாமலை தாத்தா வீட்டில் இருந்துட்டு வரட்டுமா? ஏன்னா இந்த வீட்டில் பாட்டி மட்டும்தான் என்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறீங்க, சரியாக பேசக்கூட மாட்டிக்கிறீங்க. ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்க, உங்கள் வேலையை பற்றி யோசிக்கிறீங்க, சரியாக என்கிட்ட பேச மாட்டிக்கிறீங்க. ஏம்மா இவ்வளோ கவலைப்படுறீங்க, ஏம்மா இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்ன செய்ய கிரிஷ், நீ வேற கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற. அதான் உனக்கே தெரியுதே என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன்னு. சரி, நீ போய் நல்லா படித்து முன்னேறணும், அவ்வளவுதான். சீக்கிரமாகவே நீ நினைக்கிற மாதிரி மனோஜோட வீட்டுக்கு நம்ம போக தான் போகிறோம். எல்லா பிரச்சனையும் நான் சமாளிக்க தான் போகிறேன். போதுமா? நான் அழமாட்டேன். நீ வந்து போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா, உன்னுடைய பையன் உன்னை ரொம்பவே வந்து அவன் எதிர்பார்க்குறான், நீ பேசணும்னு நினைக்கிறான். இப்போ கூட கிறிஷை பற்றி யோசிக்காமல் இங்கே வந்து மனோஜோட மனசை மாற்றணும், மனோஜ் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற. ஆனால் கிறிஷ் நிம்மதியாக இருக்கணும்னா முத்து, மீனா கிறிஷை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் மட்டும்தான் முடியும். உன்னை யாரும் அங்கே ஏற்றுக்க போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்படிலாம் பேசாதீங்க, கண்டிப்பாக மனோஜ் என்னை ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படியே முடியலனாலும் அவங்க மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கல்ல, அப்போ என்ன பிரச்சனை செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம அவங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன். மனோஜோட வாழ்க்கை மேலே அங்கே எனக்கு அக்கறை இருக்குது. மனோஜோட வாழ்க்கையை பற்றி நான் யோசிப்பேன், மனோஜை விட்டு கொடுக்க மாட்டேன். விஜயா வேணும்னே திட்டம் போட்டு இப்படிலாம் செய்கிறாங்க. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பாடம் புகட்டுவேன். நீங்கள் என்னை பற்றியும் யோசிக்க வேண்டாம், என் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லும்போது, ரோகிணி இனியாவது நீ திருந்துவ, கிறிஷை நல்லா பார்த்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் என் பேரன் கிறிஷ் நீ சரியாக பேச மாட்டிக்கிறேன்னு உன்னை பற்றி ரொம்ப யோசிக்கிறான். அதனால் சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவாக எடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த சிந்தாமணிக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஆனால் அவங்க என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜயாவுக்கு ஃபோன் வருது. நாங்கள் உங்கள் பையனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் தானே இங்கே வந்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. எங்ககிட்ட வந்து பேசினாரு. இதன் மூலமாக உங்கள் குடும்பம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதெல்லாம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகுமே, பேசாமல் பார்வதி வீட்டுக்கு இவங்களை வர வச்சுருவோன்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மாவை பார்வதி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. விஜயா ரொம்பவே பதட்டமாக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ தான் பொண்ணோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. மனோஜை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருச்சான். மனோஜுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. என் வீட்டுக்கு வரதா சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசினா எல்லாரும் என்னை கேள்வி கேட்பாங்க. பொண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அதான் பார்வதி அவங்கள உன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லியிருக்குன்னு சொன்ன உடனே பார்வதி ரொம்ப கோவமா, என்ன விஜயா, உன் விருப்பத்துக்கு இப்படிலாம் செஞ்சிட்ருக்க? நீ முதல்ல என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். என் வீட்டுக்கு நீ வந்து வரேன்னா என் ஃப்ரெண்டு வர, அதுக்காக உனக்கு எவ்வளோ தான் உதவி செய்கிறது. எனக்கு நிறைய வேலை இருக்குது தெரியும்ல. நீங்கள் 2 பேரும் பேசணுன்றதுக்காக என் வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியுமா? என் வீட்டுக்கு அவங்கள வர வைக்கிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல என்கிட்ட கேட்கணும். உன் பையன் மனோஜுக்கு தானே கல்யாணம் பண்ண போகிற, அப்போ அவங்கள உன்னுடைய வீட்டுக்கு தானே வர வைக்கணும். நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற. முதல்ல மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும். அண்ணாமலை அண்ணனுக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை நீ செய்யவே செய்யாத. இதெல்லாம் சரியில்லைன்னு மட்டும்தான் எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, ரோகிணி உன்னுடைய மருமக என்னை பார்க்கறதுக்கு என் வீட்டுக்கு வந்திருந்தா தெரியுமான்னு சொல்கிறாங்க. என்னது, ரோகிணி உன்னை பார்க்க வந்தாள்? உன்னை பார்க்க ரோகிணி வந்தாளா? என்ன சொல்கிற பார்வதி? ரோகிணி எதுக்கு உங்ககிட்ட பேச வரணும், எதுக்கு உன்னை பார்க்க உன்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் காரணம் நீயும் மனோஜும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம்? அந்த ரோகிணி கிட்ட நாங்களே பேசுறதில்ல, அப்போ எங்களுக்கு தெரியாமல் நீ ரோகிணி கிட்ட பேசுறியான்னு கேட்குறாங்க விஜயா. போதும் விஜயா, தேவையில்லாமல் பேசாத. ரோகிணி மனோஜுக்காக தான் என்கிட்ட பேசுறதுக்காக வந்தாலே தவிர்த்து நான் ஒன்றும் உன்னுடைய மருமக ரோகிணியை என் வீட்டுக்கு வர வைக்கல. நீ தான் தேவையில்லாத வேலையை செய்கிற. ரோகிணிக்கு எப்படியாவது உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்காக நீங்கள் விஜயா கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறதுக்காக வந்தாங்க. அப்படி உனக்காக பேச என்னால் முடியாது. நீ வந்து விஜயா வீட்டில் நிறைய பிரச்சனை செஞ்சுட்ட. இதுக்கு மேலே உதவி கேட்டு என் வீட்டுக்கு வராத. அப்படியே என்னை பார்க்கணுன்னு வந்தா என்னை பற்றி பேசு. மற்றபடி நீ வந்து பணம் கேட்டால் கூட நான் கொடுப்பேன்.
ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் உதவி செய்ய முடியாது. வேணும்னா மனோஜை பற்றி நீ விஜயக்கிட்டேயே பேசலாமேன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிட்டேன். போதுமா? உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட விரும்பலை. நீ அதனால் உன்னுடைய சம்மந்தியாக வரப்போகிறவங்கள உங்கள் வீட்டுக்கே வர வச்சு பேசிடு. என் வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி இவ்வளோ கோவப்படுற? ரோகிணியை பற்றி நீ சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்தது. அதுக்காக உன்னுடைய வீட்டுக்கு நான் எப்படி வராமல் இருக்கிறது? உனக்கு என்னை பற்றி தெரியும்ல. இப்போ அவங்க என்னுடைய சம்மந்தியாக வரப்போகிறாங்களான்னு கூட தெரியல. எனக்கு அவங்கக்கிட்ட முதல்ல பேசணும். கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். நான் உன் வீட்டுக்கு வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிறேனே. இல்லைனா வீட்டில் முத்து ரவின்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. மனோஜோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் இவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. மனோஜ் நல்லா சம்பாதிக்கிறான், பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். இதெல்லாம் பார்த்து அந்த முத்து எப்பயுமே பொறாமப்படுவான். அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து அவங்கள உன்னுடைய வீட்டுக்கு வர வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட நான் வந்து பேசிக்கிறேன் பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு முறை தான் என்னை கேட்காம இப்படி மறுபடியும் செய்யாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க பார்வதி. என்னந்த பார்வதி இவ்வளோ கோவப்படுறா? அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? சரி, முதல்ல நம்ம வேலை நடக்கணும், அதுக்கப்புறமா பார்வதி கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா பார்வதி வீட்டுக்கு வராங்க. விஜயா ரொம்ப சந்தோஷமா, என்ன பார்வதி பார்த்துக்கிட்டே இருக்க, ஸ்வீட்டெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த சமயம் பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, பையன் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு போல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், என் பையன் மனோஜ் நிறைய படிச்சிருக்காரு, பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். என்ன, நான் தான் ரோகிணியை பற்றி கேட்காம சரியாக தெரிஞ்சுக்காம மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் ரோகிணி 2 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லி ஏமாற்றி எங்களை ரொம்ப தலகுனிய வச்சிட்டா. அதனால தான் ரோகிணிக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கொடுக்க போகிறோம். டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிச்சய ஏற்பாடெல்லாம் செஞ்சிடலாம், வீட்டிலையே ஃபங்க்ஷன் வச்சிடலாம். இங்கே வந்து என் பையன் மனோஜை உங்கள் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா அவங்க 2 பேரும் பேசட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வச்சு நிச்சயத்தையும் நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் உங்கள் பையன் நல்லா படிச்சிருக்காரு, பெரிய வேலை செய்கிறாரு. ஆனாலும் ரோகிணிக்கு வந்து இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலையே, அவங்க மூலமாக பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, சரியாக தான் யோசிக்கிறாங்க. ரோகிணிக்கு இந்த உண்மை தெரிஞ்சு வந்து பிரச்சனை செஞ்சா என்ன விஜயா செய்வேன்னு கேட்கும்போது பார்வதி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நான் யோசிக்கிறேன். நீ என்னடானா இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லை, நடக்க போகிறது தானே சொல்கிறேன், நீ கவனமாக இருக்கணும்ல. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்றதுக்காக நீ வந்து இப்போவே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறதெல்லாம் சரியில்லை. இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், இவங்க அவங்க பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனாலும் நீ கொஞ்சம் யோசித்து இந்த கல்யாண ஏற்பாடை இப்போ செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சா உனக்கும் நல்லது, உன்னுடைய குடும்பத்துக்கும் நல்லது, மனோஜுக்கும் நல்லது. இல்லைனா நீ தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். ரோகிணியை பற்றி உனக்கு தெரியும், தன்னுடைய வாழ்க்கைக்காக ரோகிணி எவ்வளவோ பொய் சொல்லி உங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கா. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் ரோகிணி சும்மா இருப்பாளா? அதனால தான் சொன்னேன், இதுக்கு மேலே உன்னுடைய விருப்பம், நான் பேசவே இல்லை, போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி. இங்கே விஜயா பொண்ணோட அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. எப்பயும் போல் மனோஜை விட்டு கொடுக்காம மனோஜை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. என் பையன் மனோஜ் வந்து நிறைய திறமை இருக்குது, புத்திசாலித்தனமாக நல்லா சம்பாதிச்சு முன்னேறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கடையில் வேலை பார்க்குறான், கடையோட ஓனராக இருக்கான். இதே மாதிரி நிறைய கடைக்கு ஓனர் ஆவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மனோஜ் வந்து எங்கள் வீட்டிலே மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கான்னு மனோஜ் எப்பயும் போல் விட்டு கொடுக்காம பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து உண்மையாகவே மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்ச இந்த ரோகிணி எங்களை ஏமாற்றிட்டா. ஆனால் இப்போ இப்படி ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கு. உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வாங்க, என் வீட்லேயும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன், நீங்கள் வந்ததுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு நாளைக்கே நாங்கள் வரோம், எங்களுக்கும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சீக்கிரமாகவே கல்யாணத்துக்குள்ளே இங்கே வந்து ஏற்கனவே உங்கள் மூத்த மருமக ரோகிணிக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்கள்ல, அந்த ஏற்பாடை கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க, அதேபடி ரோகிணி இனி அந்த வீட்டு மருமகளே கிடையாதுன்னு நாங்கள் எல்லாரும் முடிவெடுத்துட்டோம். அதே மாதிரி ரோகிணிக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிரும். எங்கள் பக்கம் உண்மை இருக்குது, நாங்கள் யார்கிட்டையும் பொய் சொல்லலை, ஏமாத்தலை. ஆனால் ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்வதி சொல்கிறாங்க, இன்னும் விஜயாவுக்கு நம்ம சொல்கிறது புரிய மாட்டேங்குது, என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க பார்வதி. வீட்டுக்கு வந்த விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது இங்கே ரவி வந்து, என்னம்மா பார்வதி அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போனீங்க, திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க, என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாரு ரவி.
என்ன ரவி, நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு வீட்டில் எல்லாரையும் வர வைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்னாச்சு விஜயான்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து மனோஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கு. உண்மையாகவே மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். பொண்ணு வீட்டிலேருந்து நாளைக்கு நம்மக்கிட்ட பேசுறதுக்காக நம்ம வீட்டுக்கே வராங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, யாரை கேட்டு இப்படிலாம் நீ வந்து செஞ்சிட்ருக்க? இப்போ அதெல்லாம் செய்ய வேண்டாம், அமைதியார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டுங்க இந்த முடிவெடுக்கணும்? மனோஜோட வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் பொண்ணோட அம்மா கிட்ட நான் இப்போ தாங்க பேசிட்டு வரேன். பார்வதி வீட்டுக்கு வர சொன்னேன். இங்கே வந்தால் பிரச்சனை வரும்னு தெரியும். நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்பீங்க. அதனால் நானே அவங்கக்கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொண்ணு வீட்டிலேருந்து வரும்போது நீங்கள் யாரும் பதில் பேசக்கூடாது. நான் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பேசுவேன். மனோஜ் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே கல்யாண ஏற்பாடை செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா என்னப்பா அம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, என்ன சொன்னாலும் விஜயா கேட்க மாட்டா அப்படின்னு விஜயா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு அண்ணாமலை. ஆனால் அடுத்த நாள் காலையில் பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கும்போது ரோகிணி ரொம்பவே கோவமாக அங்கே போலீஸை கூப்பிட்டு வராங்க. ஏற்கனவே ரோகிணி போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. எனக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கணும்னு விஜயாத்தை எவ்வளோ பொய் சொல்லி இப்படி ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இன்னும் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கல. அதுக்குள்ளே என் வீட்டுக்காரர் மனோஜுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு அவங்க இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. பொண்ணு வீட்டிலேருந்து இன்றைக்கி மனோஜை பார்க்குறதுக்காகவும் விஜயா கிட்ட பேசுகிறதுக்காகவும் வராங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் சார் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். மனோஜ் என்னை புரிஞ்சுக்கணும் சார். நான் எந்த தப்புமே செய்யலை. என்கிட்ட பணம் இல்லை. நான் வசதியான வீட்டிலேருந்து வரலை. இதுக்காகவே எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க விஜயாத்தை. எனக்கு என் வாழ்க்கை மறுபடியும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனால் டிவோர்ஸ் தரவும் இல்லை. ஆனால் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சால் எப்படி சார்? இவங்க வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னை பற்றி யோசிக்காமல், என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்படிலாம் செய்கிறாங்க. நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே போலீஸ்கிட்ட இங்கே விஜயா மனோஜை பற்றி சொல்லி அவங்கக்கிட்ட உதவி கேட்டதுனால சரியான நேரத்தில் அங்கே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக போலீஸை கூப்பிட்டு வந்து நிற்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, மீனாவும் நம்ம வீட்டில் இல்லை. நீங்களா ஒரு முடிவெடுத்து மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை செய்கிறீங்க. பாருங்கள், அங்கே வந்து பார்லர்மா வந்து நிற்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுத்துருந்தா பரவாயில்ல. இப்போ தேவையில்லாத பிரச்சனை தானே வரப்போகுது. அப்பா பார்த்தீங்களாப்பா, நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்கிறாரு முத்து. ரோகிணி கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். ரோகிணி வந்தால் பதில் சொல்லியே ஆகணுமா என்ன? என் பையன் மனோஜோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். நீங்கள் யாரும் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. உடனே அங்கே ரோகிணி போலீஸ் முன்னாடி அழுகிறாங்க. பார்த்தீங்களா சார், தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இப்போ கூட ரொம்ப கோவப்படுறாங்க விஜயாத்தை. நான் எப்படியும் இந்த வீட்டு மருமக தான். ஏன்னா இன்னும் என் வீட்டுக்காரர் மனோஜ் என்ன தான் வந்து விரும்புகிறாரு. எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு மனோஜ் நினைக்கல. விஜயா தான் மனோஜோட மனசை மாற்றி இப்படிலாம் செய்ய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயா பேச்சை கேட்டு தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு மனோஜ் முடிவெடுத்திருக்காரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜயாத்தை தான். இவங்கள முதல்ல நீங்கள் சும்மா விடக்கூடாது. இவங்க நல்ல மாமியாரே கிடையாது. இந்த வீட்டில் முத்து இருக்காரு, ரவி இருக்காரு, இங்கே வந்து மனோஜ் இருக்காரு. ஆனால் இந்த வீட்டில் உள்ள மருமக எங்கன்னு கேளுங்க சார். ஸ்ருதியும் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு. நானும் இந்த வீட்டில் இல்லை. விஜயாத்தை இப்படி வந்து இந்த வீட்டில் எந்த மருமகளும் இருக்கக்கூடாதுன்னு இவங்க நல்ல மாமியாரே இல்லைன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த வீட்டில் மருமகளாக வந்த எல்லாருக்கும் இவங்க பிரச்சனை செய்கிறாங்க. அதனால தான் இந்த வீட்டில் அவங்க பசங்க மட்டும் இருக்காங்க. ஆனால் மருமக யாருமே இல்லை சார். என்னென்னு நீங்களே கேளுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் பார்லர்லம்மா சொல்கிறது சரிதானே. மீனா மட்டும் இப்போ இந்த வீட்டில் இருந்திருந்தா சரியான பதில் கொடுத்துருப்பாள்ல. ஆனால் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வேணும்னே பிரச்சனை செஞ்சு அனுப்புனது நீங்கள் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சார் இப்போ அவங்க சொல்கிறது உண்மைதான். மீனா எந்த தப்பும் செய்யலை. மீனாவால் பிரச்சனை வருதுன்னு. மீனா ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை சார். வசதியான வீட்டிலேருந்து வரல. மீனா என் மனைவி தான். ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனது எங்கள் அம்மா விஜயா தான். அதனால் இந்த விஷயத்தில் பார்லலம்மா சொல்கிறது உண்மை. ஆனாலும் அவங்க வந்து பிரச்சனை செய்ய எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா எங்கள் குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க சார். அவங்க சொல்கிறத நீங்கள் நம்பவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இந்த முத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறானா இல்லை பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறானான்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. ஒரு பக்கம் ரோகிணி இப்படி பேசுகிறா, இன்னொரு பக்கம் முத்து என்னை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடணும்னு பேசுகிறானே அப்படின்னு யோசிக்கும் போது அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா எங்கள் பேச்சை நீ கேட்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்கு. அதனால ரோகிணி போலீஸை கூப்பிட்டு வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா. இப்போ நீ செஞ்சது எல்லாமே தப்புன்னு உனக்கு புரிய வருதா? இப்போவே பொண்ணோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. இங்கே நடக்கிற பிரச்சனையை பார்த்தா அதுக்கப்புறம் உனக்கு அவங்க தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரவே மாட்டாங்க. நீ தான் ரொம்ப கஷ்டப்படணும்.
பிரச்சனை வரதுக்குள்ள அவங்க யாரும் இங்கே வர வேண்டான்னு நீ ஃபோன் பண்ணிட்டேன்னா நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. முதல்ல மனோஜ்க்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும். அதுக்கப்புறமா கல்யாண ஏற்பாடை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, சார் எங்கள் பையன் வாழ்க்கையை பற்றி நாங்கள் யோசிக்கக்கூடாதா? இந்த ரோகிணி உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இவ்வளோ பேசுகிற ரோகிணி கல்யாணத்துக்கு முன்னாடி தனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லியிருக்கலாமே. அப்பா அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து போலீஸை கூப்பிட்டு வந்து பிரச்சனை செஞ்சா என்ன சார், இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, எப்படியும் ரோகிணி செஞ்ச பிரச்சனைக்கு ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது. அதனால தான் விஜயா எங்கள் பேச்சை கேட்காம எங்களை புரிஞ்சுக்காம தெரியாமல் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா. நாங்கள் வேணால் இந்த ஃபங்க்ஷனை நடத்தாமல் அமைதியாக இருந்துடுறோம். டிவோர்ஸ் கிடைக்கும்ல, அப்புறமா நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். இப்போ நீங்கள் இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சுருக்கக்கூடாது. பொண்ணு வீட்டில் உள்ளவங்கள வர வச்சிருக்கக்கூடாது. அதனால தானே ரோகிணி எங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை ரோகிணிக்கு உண்மையாகவே டிவோர்ஸ் கிடச்சிருந்தா நாங்கள் யாரும் வந்து உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லை சார், உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்தா உங்களை நம்பவே முடியாது. ஏன்னா இங்கே மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருந்தும் அவங்கக்கிட்ட பணம் இல்லை, அவங்க வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்றதுக்காக விஜயா பிரச்சனை செஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது உண்மை தானே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இங்கே அண்ணாமலை தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அப்போ இங்கே விஜயா செய்கிறது எல்லாமே தப்பு தான். இந்த வீட்டில் எந்த மருமகளும் இல்லை. ஆனால் மனோஜுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லி தானே சார் வர வச்சுருப்பீங்க. அதனால தான் இந்த கல்யாணத்தை நடக்க நடக்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இந்த கல்யாணம் இப்போ நடக்காது சார். முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறமா நாங்கள் பார்த்துக்குறோம் சார்னு சொல்லும்போது ரோகிணி சொல்கிறாங்க, அது எப்படி மனோஜோட வாழ்க்கையில் என்ன கேட்காம நீங்கள் முடிவெடுப்பீங்களா அப்படின்னு ரொம்ப பெரிய பிரச்சனை செய்கிறாங்க. இங்கே வந்து ரோகிணி அங்கே போலீஸ் சொல்கிறாங்க, அதானே இப்போ நாங்கள் பேசிட்டோம்லம்மா, இதுக்கு மேலே நீங்கள் பேச வேண்டாம், இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லும்போது பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே பொண்ணோட அம்மா வீட்டுக்கு வந்த உடனே விஜயா வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு என்ன விஜயா இதெல்லாம்னு கேட்குறாங்க. இவங்க தான் உங்கள் மருமகளா? இவங்களுக்கு தான் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு போலீஸை வர வச்சுருக்காங்க? நீங்கள் பேசுனதெல்லாம் உண்மைன்னு நம்பி நாங்களும் என் பொண்ணை வேற கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. என்ன நடக்குது விஜயா? அப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தானா? இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களை நீங்கள் வர வச்சுருக்கக்கூடாது. இவங்களால பிரச்சனை வராதுன்னு நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக பேசுனீங்க. நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்தோம். இப்போ இங்கே நடக்கிறத பார்த்தா என் பொண்ணு இந்த வீட்டில் உண்மையாகவே சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆமாம், இங்கே போலீஸ் சொன்னதெல்லாம் நானும் கேட்டேன். மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்கீங்க போல, அதனால தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? எனக்கு என்னவோ ரொம்பவே பதட்டமாக இருக்குது. விஜயா, நீங்கள் நல்ல மாமியாராக இருப்பீங்கன்னு பார்த்தா என்ன நீங்கள் உங்கள் மருமக எல்லாருக்கும் இவ்வளோ பிரச்சனை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது ரோகிணியை பார்த்து ரொம்பவே கோவமாக விஜயா வந்து, உன்னால் இப்போ நான் தான் இவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறேன். எதுக்கு நீ இங்கே வந்தேன்னு தெரியல. ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சுட்டல்ல. இப்போ உனக்கு நிம்மதி தானே, சந்தோஷம் தானே, உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, விஜயாத்தை நான் மனோஜை விட்டு கொடுக்க மாட்டேன். என் பேச்சை கேட்டு என்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக நீங்கள் வர வச்சிங்கன்னா சந்தோஷமா இனி எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு என் வாழ்க்கையை பார்த்துப்பேன். ஆனால் நீங்கள் இப்படி வந்து மனோஜுக்கு பொண்ணு பார்க்குறது, கல்யாண ஏற்பாடு செய்கிறதுன்னு என்ன செஞ்சாலும் அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன். மனோஜோட வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இருப்பேன். புரியுதா மனோஜ்? உங்கள் அம்மா உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உனக்காக இங்கே வந்து கிறிஷ் இருக்கான், நான் இருக்கேன், என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இருக்காங்க. நீ எங்களை பார்த்துக்கணும், எங்களை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு என்னைக்கு நீ வந்து திட்டம் போட்டியோ, உன் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சல, அப்போவே உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். நீ என்னை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு இந்த கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன். அதனால் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்ருக்கிறத விட்டுட்டு என்னை மன்னிச்சு பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு என்னை தேடி வந்தால் உனக்கு நல்லது, அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொல்லும்போது விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. வேண்டா ரோகிணி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ பேசின வரைக்கும் போதும். அதான் செய்ய வேண்டிய பிரச்சனையை ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டல, இப்படி என்னை தலைகுனியை வச்சுட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் மட்டும் என்ன இந்த வீட்டுக்கு நாங்கள் மருமகளாக வந்தால் எங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்குறீங்களா? இல்லையே, பிரச்சனை மட்டும்தானே செய்கிறீங்க. உங்களை நம்பி நாங்கள் வந்தால் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுதா? இல்லையே. இந்த வீட்டில் 2 வருஷமாக இருந்திருக்கேன். என்னைக்கு என்கிட்ட பணம் இல்லை, பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அன்னையிலேருந்து பிரச்சனை செய்கிறீங்க. மனோஜ் என்கிட்ட பேசக்கூடாது, மனோஜோட கடைக்கு நான் போகக்கூடாதுன்னு என்னென்ன செஞ்சீங்க. அப்போது எவ்வளோ உங்கள் மேலே எனக்கு கோபம் இருந்திருக்கும். இருந்தாலும் நான் சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. இந்த வீட்டில் நான் மருமகளாக இருந்தால் போதும் தானே அவ்வளோ பொறுமையாக இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை செஞ்சால் நான் சும்மா விட்டுருவேனா?
நான் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் மனோஜுக்காக மட்டும்தான். ஆனால் என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டிங்கன்னா அப்படிலாம் பொறுமையாக இருக்கவே முடியாது. போதுமா? அதனால் பிரச்சனை செய்வேன், இதுக்கு மேலேயும் பிரச்சனை செய்வேன். உங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி வேணும்னே மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய தான் விஜயா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற உண்மை இங்கே ரோகிணியோட அம்மா லக்ஷ்மிக்கு தெரிஞ்சதால ரொம்பவே கோவமா ரோகிணி திருந்தவே மாட்டா. ரோகிணி செஞ்ச பிரச்சனைக்கு தானே அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லி மனோஜுக்கு கிடைக்க இருந்த நல்ல வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சா இதுக்கு மேலே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ கூட ரோகிணி கிறிஷை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாளே. கிறிஷ் பேசணும்னு நினச்சி ரோகிணி கிட்ட பேசணும்னு நினச்சா கூட ரோகிணி கிறிஷை கண்டுக்கிறது இல்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்காக மறுபடியும் விஜயா வீட்டில் போய் பிரச்சனை செய்யணும்னு வேறு திட்டம் போடுறாளா. இங்கே ரோகிணி அந்த வீட்டில் மருமகளாக இருக்கும்போது உண்மையை சொல்லியிருக்கலாம். முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு உதவி கேட்டிருக்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்காக யாருக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தராமல் இப்படி பிரச்சனை செஞ்சால் பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழுதுகிட்டே விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க ரோகிணியோட அம்மா. இங்கே அண்ணாமலை ரொம்ப கோபமாக இருக்காரு. விஜயா, உன்னால் எவ்வளவோ பிரச்சனையை நாங்கள் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது விஜயா. மனோஜோட வாழ்க்கையில் இனி எந்த முடிவு எடுக்க மாட்டேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன். இல்லையா நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். நான் ஊருக்கு போயிடுறேன் விஜயா. இங்கே மனோஜுக்காக நீ மனோஜோட வாழ்க்கைக்காக நல்லது செய்கிறேன்னு சொல்லி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிற. என்னால் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன். ரொம்ப முடியாமல் இருக்கேன். ஆனால் நீ என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேட்கணுன்னு உனக்கு தோணவே மாட்டேங்குது. அப்படியே நாங்கள் நல்லது சொன்னாலும் நீ அதை ஏற்றுக்க மாட்டேங்கிற. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை விஜயா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ், இப்போவே என் வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. நீ வேலைக்கு போகலனாலும் பிஸ்னஸை கவனிக்கலனாலும் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். ஆனால் விஜயா வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணியோட அம்மா, போதும் ரோகிணி, இதுக்கு மேலே பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த எல்லாரும் ரோகிணியோட அம்மாவை பார்க்குறாங்க. உன்னால் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை வருது. நீ என்னடானா உன்னுடைய வாழ்க்கைக்காக எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் பரவாயில்லன்னு இப்படிலாம் செய்கிறியா? அசிங்கமாக இல்லை? நீ என் பொண்ணு தான். உனக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உனக்காக நிறைய பொய் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நீ செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு எல்லாரும் உன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்க, அடம் பிடிக்கிறாங்க, பிடிவாதமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் நீ மட்டும் தானே. நீ சொன்ன பொய்யால தானே இப்போ வரைக்கும் மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாதுன்னு இவங்க வீட்டில் பிரச்சனை செய்கிறியே. உன்னை மன்னிச்சு இவங்க மருமகளாக கண்டிப்பாக ஏற்றுப்பாங்களா? இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது, ஏற்றுக்கணுமா? நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு? நீ இவ்வளோ பிரச்சனை செஞ்சதுக்கப்புறமா உன்னுடைய அம்மாவாக இருந்து உனக்கு நல்லது செய்யணுமே தவிர்த்து உனக்கு நான் பிரச்சனை செய்யணும்னு வரல. இப்போவே நீ இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிறிஷை பார்த்துக்கிறதுக்காக வரணும். இனி மனோஜோட வாழ்க்கையில் நீ தலையிடக்கூடாது. அவங்க டிவோர்ஸ் கொடுக்குறோன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு காரணம் நீ தான். பொய் சொல்லி ஏமாற்றி தானே மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ ஒன்றும் ரொம்ப நல்லவ இல்லையே. நீ சொன்னது எல்லாமே பொய் தானே. நீ என் பொண்ணுன்றதுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியாது. போலீஸை வர வச்சு இவங்க குடும்பத்தை தலைகுனிய வைக்கணும்னு நீ இப்படி ஒரு வேலை செய்கிறல்ல. இப்போவே உன்னை பற்றின உண்மையை நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். சார், இந்த ரோகிணியை நம்பாதீங்க. ரோகிணி என் பொண்ணு தான். ஆனால் இவ என்னெல்லாம் செஞ்சுருக்கா தெரியுமா? மனோஜ் தம்பி ரொம்ப நல்லவர். ரோகிணியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ரோகிணி மனோஜ்கிட்ட தன்னை பற்றின உண்மையை சொல்லவே இல்லை. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் செஞ்சு வச்சது நான் தான். ஆனால் அந்த உண்மையை சொல்லாமல் மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ சொன்னது எல்லாமே பொய் தான். கிறிஷை பற்றின உண்மையும் சொல்லலை. அதனால் உண்மை தெரிஞ்ச இவங்க வீட்டில் உள்ளவங்க ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க. இனியாவது கிறிஷை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் அப்பப்போ மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பிரச்சனை செய்யணும்னு இந்த ரோகிணி திட்டம் போட்டு தான் சார் உங்களை வர வச்சிருக்கா. இனி ரோகிணி பேச்சை கேட்டு இங்கே நீங்கள் பிரச்சனை செய்ய வேண்டாம். இந்த ரோகிணி செஞ்ச பிரச்சனைக்கு என் குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருக்கா. இந்த ரோகிணி நல்லவளே கிடையாது. முதல்ல இந்த ரோகிணியை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போங்க சார். இங்கே ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாங்க. அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் தலைகுனிய வைக்கணும்னு ரோகிணி பிரச்சனை செய்கிறா. அதனால் ரோகிணியை நம்பாதீங்க சார். ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் தான். முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க. அதே மாதிரி அண்ணாமலை அண்ணன் ரொம்ப நல்லவர். அவங்களுக்காக நீங்கள் பார்க்கணும் சார். இங்கே பிரச்சனை செய்ய வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ரோகிணிக்காக நான் சப்போர்ட் பண்ணணும்னு வரவே இல்லை. ரோகிணி செய்கிறது தப்புன்னு இங்கே எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் வந்தேன். என் பொண்ணு ரோகிணியை நானே மன்னிக்க மாட்டேன். மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுங்க. ஆனால் ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா இவங்க எல்லாருக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்வா. இந்த வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்கவே முடியாது. மீனா மேலே உள்ள கோவத்தில் மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறது, இந்த வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்துறதுன்னு ரோகிணி என் பொண்ணு தான். அதுக்காக ரோகிணிக்காக ரொம்பவும் சப்போர்ட் பண்ண முடியாது.
ரோகிணி செஞ்சது எல்லாமே தப்புதான்னு எனக்கு தெரியும். இத்தனை நாள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நானும் போய் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ ரோகிணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். ரோகிணி தன்னுடைய பையன் கிறிஷை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றது எனக்கே பிடிக்கல. அப்படி வர எனக்கு விருப்பமும் இல்லை. அதனால தான் சார் நீங்களே ரோகிணி கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா எவ்வளவோ பேசுனீங்க, உங்கள் அம்மா உங்களை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் மனோஜ் விஜயாவை வசமாக மாட்டி விடணும்னு நீங்கள் எங்ககிட்ட வந்து என்னென்னவோ சொன்னீங்க. உங்களை நம்பி இங்கே வந்தோம். ஆனால் நீங்களே நிறைய பொய் சொல்லியிருக்கீங்களே. உங்களுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது. நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க. உங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ரோகிணி அங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது, சார் நான் எந்த பொய்யும் சொல்லலை சார். யாரையும் ஏமாத்தலை சார். என்னை நம்புங்க. என் வாழ்க்கை முக்கியம். இந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் மருமகளாக வரணும் சார். எங்கள் அம்மா பேசுகிறத கேட்காதீங்க சார், நம்பாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே முத்துவை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு, என் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு வரல. மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும். ரோகிணியால் இனி உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நானே வந்து ரோகிணியை பற்றின உண்மையை போலீஸ் முன்னாடி சொன்னேன் அப்படின்னு விஜயா குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்காகவும் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காகவும் போலீஸ்கிட்ட ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுறாங்க லட்சுமி. ரோகிணியால் இனி எந்த பிரச்சனையும் வராது. மனோஜோட வாழ்க்கையில் இனியாவது நான் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா.